குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 பார்க்க போகிறோம். போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5ல டெஃபினிஷன்ஸ் மட்டும் தான் நம்ம சிலபஸில் இருக்குது. நீங்கள் எம்டிஎஸ் எக்ஸாம் படிக்கிற மாதிரி இருந்தாலும் போஸ்ட்மேன் எக்ஸாம் படிக்கிற மாதிரி இருந்தாலும் போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 வேர்ட் பை வேர்ட் படிங்க. ஏன்னா உங்களுக்கு 57 டெஃபினிஷன்ஸ் இருக்கு. 5A ட்ரையல் கார்டு வரைக்கும் இருக்கு, 57A ட்ரையல் கார்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த 57 டெஃபினிஷன்ஸ் படிச்சீங்கன்னா 7 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட 8 டெஃபினிஷன்ஸ்க்கு ஒரு மார்க்ன்ற மாதிரி வரும். ஸோ வேர்ட் பை வேர்ட் படிங்க, எந்த லைனும் விடாதுங்க. ஏன்னா எல்லா லைன்லையுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாத்தையும் படிங்க. அதே மாதிரி ரூல் நம்பரும் படிங்க. ரூல் நம்பரும் கேட்குறாங்க, இது எந்த ரூல் 4 எதை டீல் பண்ணுது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ரூல் நம்பரும் படிங்க. ஸோ போஸ்ட் மேனுவல் வால்யூம் 5ல சாப்டர் நம்பர் 1ல தான் டெஃபினிஷன்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. சாப்டர் 1 வந்து டெஃபினிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல்னா யாருன்றது தான் சொல்லியிருக்காங்க. த எக்ஸ்பிரஷன் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் மீன்ஸ் பிரின்சிபல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், ரீஜனல் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஆர் டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ். அதாவது இது யாரெல்லாம் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் மென்ஷன் பண்றாங்கன்னா பிரின்சிபல் சீஃப் போஸ்டல் ஜெனரல், அதாவது சிபிஎம்ஜி, பிரின்சிபல் சீஃப் பிஎம்ஜி, சீஃப் பிஎம்ஜி ஆர் பிஎம்ஜி ரீஜனல் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஆர் டைரக்டரேட் போஸ்டல் சர்வீஸ், டிபிஎஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 டெசிக்னேட்டட் போஸ்ட்ல தான் இருக்கிறவங்க தான் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பிஎம்ஜி, சீஃப் பிஎம்ஜி, பிரின்சிபல் சீஃப் பிஎம்ஜி, டிபிஎஸ் அவங்களாம் யார் என்னன்றது கிளியரா தெரியும். ஸோ இந்த 4 பேரை தான் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம and includes any other officer exercising the power of principal chief postmaster general, சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், ரீஜனல் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், அல்லது ஏதாவது ஒரு ஆஃபீஸர் இந்த பவரை எக்ஸிக்யூட் பண்றாங்க, இவங்க கிட்ட இருக்க பவர்ஸை ஏதாவது ஒரு ஆஃபீஸர் எக்ஸிக்யூட் பண்றாரு, அவர் டெபுடேஷன்ல கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த பவரை யார் யூட்டிலைஸ் பண்றாங்களோ அந்த பர்சனையும் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்றத டெஃபினிஷன்ஸ்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் ரயில்வே மெயில் சர்வீஸ். ரயில்வே மெயில் சர்வீஸ்னா என்னன்றத பார்ப்போம். த எக்ஸ்பிரஷன் ரயில்வே மெயில் சர்வீஸ் மீன்ஸ் த சர்வீஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கேரேஜ் ஆஃப் மெயில் பை ரெயில், ரோட், ரிவர் அண்ட் ஏர். அதாவது ஒரு சர்வீஸ் அவங்களோட வேலை என்னன்னா மெயில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன மோட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரயில் மோட் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க. ரோட் மோட் அது பஸ், வேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரிவர் படகு யூஸ் பண்ணலாம், போட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏர்னா பிளைன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 மோடு மூலமா கேரேஜ் ஆஃப் மெயில்ஸ், அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த தபால எடுத்துட்டு போறாங்கன்னா அந்த சர்வீஸ் பேர் தான் ரயில்வே மெயில் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட பிரதானமான வேலை என்னன்னா கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெயில்ஸ் ஃப்ரம் போஸ்ட் ஆஃபீஸ் பை மெயில் ஆஃபீஸ் அண்ட் செக்ஷன்ஸ். அதாவது ஒரு போஸ்டர்ஸ் புக்கிங் பண்ற போஸ்டர்ஸ்ல இருந்து கலெக்ஷன் பண்ணி எங்க டெலிவரி பண்ணணுமோ அந்த ஆஃபீஸுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் அவங்களோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. த அப்ரிவேஷன் ஆஃப் ஆர்எம்எஸ் இஸ் ரயில்வே மெயில் சர்வீஸ். ஸோ ஆர்எம்எஸ் உடைய அப்ரிவேஷன் என்னன்னா ரயில்வே மெயில் சர்வீஸ். 3வது டெஃபினிஷன் டெலிகேட்டட். ஸோ 4வது டெஃபினிஷன் சூப்பரண்டன்ட். சூப்பரண்டன்ட்னா யார் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் த சீஃப் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போஸ்டல் டிவிஷன். ஒரு போஸ்டல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பரண்ட் தான் சீஃப் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீஃப் ஆஃபீஸர்னா அவர் தான் ஹெட், அவர் முடிவு பண்றது அந்த டிவிஷன்ல இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ போஸ்டல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. ஆர்எம்எஸ் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் சூப்பரண்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பரண்ட் இஸ் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ் ஆஃப் த டிவிஷன். அண்டர் இஸ் கண்ட்ரோல் ஆல் ஆஃபீஸர்ஸ் இன் த டிவிஷன்ஸ் ஆர் சபார்டினேட் டு ஹிம். அதாவது ஒரு சூப்பரண்ட் தான் அந்த டிவிஷனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ். அவர் தான் அந்த நிர்வாகமான முடிவெல்லாம் எடுப்பார், நிர்வாகத்துக்கான முடிவு. அதாவது இப்போ அங்க ஏதோ ஒரு ஸ்டேஷனரிஸ் தேவைப்படுது, அந்த பில்டிங்ஸுக்கு என்னென்ன வாங்கணும், யார் யாருக்கு லீவ் கொடுக்கணும் அப்படின்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வந்து யார் எடுப்பாங்கன்னா சூப்பரண்ட் தான் எடுப்பாங்க. அவரு கீழே தான் ஆல் அதர் ஆஃபீஸர்ஸ் அந்த டிவிஷன்ஸ் ஆர் சபார்டினேட் டு ஹிம். அவரு கீழே தான் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்தது இஸ் immediate subordinate to head of the circle or region. அவர் யாருக்கு கீழே இருப்பாங்கன்னா head of the circle அல்லது head of region அவங்களுக்கு கீழே immediate subordinate இருப்பார் சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக உங்க ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும். பிரான்ச் ஆஃபீஸ் எல்லாம் அட்மினிஸ்ட் பண்றது சப் ஆஃபீஸா இருக்கும். சப் ஆஃபீஸ்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்றது டிவிஷன் ஆஃபீஸா இருக்கும். டிவிஷன் ஆஃபீஸ்லாம் அட்மினிஸ்ட், அதாவது 4 டிவிஷன் எல்லாம் சேர்ந்தது ஒரு ரீஜனா இருக்கும், 4-5 ரீஜன் சேர்ந்தது ஒரு சர்க்கிளா இருக்கும். ஸோ டிவிஷன் ஆஃபீஸ் வந்து சில பெரிய சின்ன சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து ரீஜன் ஆஃபீஸ் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டா சர்க்கிள் ஆஃபீஸே இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றாங்க சூப்பரண்டன்ட்ன்றது இமிடியேட் சபார்டினேட் ஆஃப் ஹெட் ஆஃப் த சர்க்கிளாவும் இருக்கலாம், இல்ல ஹெட் ஆஃப் த ரீஜனாவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. நார்மலா ஹெட் ஆஃப் த ரீஜனுக்கு தான் அவர் இமிடியேட் சபார்டினேட்டா இருப்பாரு. ஸோ ரீஜன் ஆஃபீஸ் இல்லாத, ரீஜனல் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா சர்க்கிள் கண்ட்ரோல்ல வந்ததுன்னா அதை அப்போ வந்து அவரு
ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு இமிடியேட் சப்பார்டினேட்டா இருப்பாங்க. ஓகே, அடுத்த நோட்ஸ்ல இங்க என்ன சொல்றாங்கன்னா, the expression superintendent used in this book includes superintendent, senior superintendent of postal or arms division unless it is clear from the context that only one of this class of superintendent is meant. அதாவது என்னன்னா, சூப்பரிண்டென்ட் இங்க மென்ஷன் பண்றது யாரெல்லாம் குறிக்கும்னா சூப்பரிண்டென்ட், சீனியர் சூப்பரிண்டென்ட் ரெண்டு பேருமே குறிக்கும் அப்படின்றாங்க. அன்லஸ் அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணாங்க, இது சூப்பரிண்டென்ட் மட்டும்தான் பொருந்தும், சீனியர் சூப்பரிண்டென்ட் பொருந்தாதுன்னு அதை மென்ஷன் பண்ணாத வரைக்கும் சூப்பரிண்டென்ட்ன்ற வார்த்தை ரெண்டு பேருக்கும் பொருந்தும்ன்றது தான் இந்த நோட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. When used to signify a superintendent of post office, the term includes a senior superintendent of post office and first class postmaster. First class postmasterம் சூப்பரிண்டென்ட் வார்த்தைக்கு இன்க்ளூடட் தான் அப்படின்றாங்க. அதாவது சூப்பரிண்டென்ட் சொன்னாங்கன்னா இந்த மூணு பேரையும் குறிக்கும், சூப்பரிண்டென்ட்டையும் குறிக்கும், சீனியர் சூப்பரிண்டென்ட் போஸ்டல் டிவிஷன் ஒரு ஆர்மல் டிவிஷன் அவங்களையும் குறிக்கும், அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டரும் அதே கேட்டரில் தான் இருப்பாங்க, ஸோ அதனால அவங்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவது டெஃபினிஷன் ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ்னா என்ன அப்படின்னா, ஹெட் ஆஃபீஸ் is the main office of a group of post office consisting of itself and a number of small office called sub and branch office which have been placed under its account jurisdiction. Account jurisdiction வச்சு தான் ஹெட் ஆஃபீஸ்ன்றதை மென்ஷன் பண்றாங்க. அதாவது ஹெட் ஆஃபீஸ் தான் மெயின் ஆஃபீஸ், ஒரு குரூப் ஆஃப் ஆஃபீஸஸ்ல ஹெட் ஆஃபீஸ் தான் மெயின் ஆஃபீஸ். அது என்ன, அது அந்த ஹெட் ஆஃபீஸ் என்னென்ன கன்சிஸ்டிங்கா இருக்குமோ, என்னென்ன இருக்கும்னா அந்த ஆஃபீஸ் இருக்கும், அந்த ஆஃபீஸ் இருக்கும். அது கீழே இருக்க சப் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ்க்கும் அது வந்து அக்கௌண்ட் ஜூரிடிக்ஷனா இருக்கும். அதாவது ஹெட் ஆஃபீஸ் தான் மெயின் ஆஃபீஸ், அது கீழே தான் சப் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கீழேன்ற சென்ஸ் எதில் வச்சு சொல்றாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வச்சு மட்டும் தான் சொல்றாங்க. ஸோ பிரான்ச் ஆஃபீஸ் சப் ஆஃபீஸோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஹெட் ஆஃபீஸ்க்கு இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஹெட் ஆஃபீஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதான் இந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹெட் ஆஃபீஸ் த மெயின் ஆஃபீஸ் ஆஃப் குரூப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். குரூப் ஆஃப் நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தாலும் ஹெட் ஆஃபீஸ் தான் மெயின் ஆஃபீஸா இருக்கும். அது கன்சிஸ்டிங் ஆஃப் இட் செல்ஃப், அந்த ஆஃபீஸையும் கன்சிஸ்ட் ஆயிருக்கும். அது கூட நம்பர் ஆஃப் ஸ்மால் ஆஃபீஸ், அது கூட வந்து அந்த அக்கௌண்டிங் ஜூரிடிக்ஷன், ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்டிங் ஜூரிடிக்ஷன்ல அக்கௌண்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க, ஜூரிடிக்ஷனுக்குள்ள சப் ஆஃபீஸ் இருக்கும், பிரான்ச் ஆஃபீஸும் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இட் இஸ் த மெயின் ஆஃபீஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அதுக்கான அக்கௌண்ட்ஸையும் ஹெட் ஆஃபீஸ்க்கான அக்கௌண்ட்ஸ் ஹெட் ஆஃபீஸ்லேயே பார்த்துப்பாங்க. இட் இஸ் மெயின் ஆஃபீஸ் ஃபார் அக்கௌண்ட்ஸ் ஃபார் இட் செல்ஃப் அண்ட் ஃபார் ஆல் சப் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் வித்தின் த குரூப். The monetary transaction of the latter office are incorporated in its accounts. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஹெட் ஆஃபீஸ் தான் அதோட அக்கௌண்ட்ஸ் அதுவே பார்த்துக்கும் அண்ட் ஆல் சப் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் வித்தின் த குரூப், அந்த பிரான்ச் அந்த அக்கௌண்ட் ஜூரிடிக்ஷனுக்குள்ள இருக்கிற சப் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸோடைய அக்கௌண்ட்ஸையும் அதே பார்த்துக்கும். மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஆஃப் த லேட்டர் ஆஃபீஸ், லேட்டர் ஆஃபீஸ் நீங்க மென்ஷன் பண்றது எதுனா சப் ஆஃபீஸையும் பிரான்ச் ஆஃபீஸ் தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அங்க நடக்கக்கூடிய மானிட்டரி அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ்ல இன்கார்பரேட், அதாவது அட்டாச் பண்ணிட்டதா சொல்லுவாங்க, அதில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் சொல்றாங்க இந்த பாயிண்ட்ல. The officer in charge of head office is designated a head postmaster. அந்த ஆஃபீஸ் இன்சார்ஜ் யார் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெட் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 5A VSAT வெரி ஸ்மால் அப்பர்ச்சர் டெர்மினல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஹெட் போஸ்ட் ஆஃபீஸை வெரி ஸ்மால் அதாவது VSATன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இவங்க இங்க இந்த VSAT டெர்மினல் ஸ்டேஷன்ல என்ன ஒர்க்னா மணி ஆர்டர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. VSAT டெக்னாலஜி மூலமா புக் பண்ண மணி ஆர்டரை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ அது ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபரிங் டெக்னாலஜி தான். இது பை டைரக்ஷனல், அதாவது நம்ம சென்டும் பண்ணலாம் ரிசீவும் பண்ணலாம். இப்போ ப்ராட்காஸ்ட் டிவி ப்ராட்காஸ்ட் எல்லாம் யூனி டைரக்ஷனல், அங்கேருந்து நம்ம சேட்டலைட் மூலமா ரிசீவ் மட்டும் தான் பண்ண முடியும், நம்ம எதுவும் சேட்டலைட்ல சென்ட் பண்ண முடியாது. பட் VSATன்றது பை டைரக்ஷனல், அதாவது நம்ம சென்ட் பண்ணலாம், மணி ஆர்டர் புக் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ரிசீவும் பண்ணலாம், நம்ம ஆஃபீஸ்க்கு வர்றதை ரிசீவ் பண்ணலாம். ஸோ அந்த ஹெட் ஆஃபீஸ் எதெல்லாம் VSAT வச்சு டெக்னாலஜி வச்சு மணி ஆர்டர் புக் பண்றாங்களோ அதை தான் VSAT ஸ்டேஷன்ஸ் சொல்றாங்க. இதுதான் 5A டெஃபினிஷன்ஸ். 5B என்னன்னா எக்ஸ்டெண்டட் சேட்டலைட் மணி ஆர்டர்ஸ் ESMO. ஸோ இந்த டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. The stations that are working as an extension counter for booking and transmission of money orders through VSAT stations. அதாவது VSAT ஸ்டேஷன் மூலமா ஏதாவது கவுண்டர் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி மணி ஆர்டர்ஸை புக் பண்ணாங்கன்னா அந்த கவுண்டர்ஸ் தான் எக்ஸ்டெண்டட் ஸ்டேஷன் மணி ஆர்டர் ESMO கவுண்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 5C ஹைபிரிட் மெயில் சர்வீஸ். ஹைபிரிட் மெயில் சர்வீஸ்னா மேனுவல் அண்ட் எலக்ட்ரானிக் மோடாவும் இருக்கும் அப்படின்றால தான் ஹைபிரிட்னு சொல்றாங்க. மேனுவல் இந்த சென்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா, this involves electronic transmission of written material from one place to another using a computer terminal connected through VSAT which can be delivered to one or more than one addressee at the receiving station. அதாவது என்னன்னா ரிட்டன் ரைட் பண்ண மெட்டீரியலை ஸ்கேன் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் டெர்மினல் வந்து VSAT அதாவது சேட்டலைட் டெக்னாலஜி மூலமா இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணி அந்த இடத்த வந்து அதை ஒரு பர்சனுக்கோ இல்ல பல பர்சனுக்கோ டெலிவரி பண்ண முடியும்.
ஸோ ஃபேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபேக்ஸ் என்னன்னா ஒரு இடத்த வச்சு அந்த ஃபேக்ஸ் மிஷினில் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸில் புக் ஸ்கேன் பண்ணிட்டு அதை இன்டர்நெட் மூலமாக இன்னொரு ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ அங்கே வந்து அதை பிரிண்ட் போட்டு எத்தனை பேருக்கு டெலிவரி பண்ணணுமோ அதை பண்ணலாம். இப்போ சினிமா ஸ்டார்ஸ்லாம் அவங்க பர்த்டே விஷஸை மேனுவலாக எழுதி ஒரு சைன்லாம் போட்டு அதை வந்து அவங்களோட ஃபேன்ஸுக்கு இந்த மாதிரி டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஆஃபீஸில் புக் பண்ணிட்டு அவங்க யார் யாருக்கெல்லாம் டெலிவரி பண்ணணுமோ அது எல்லாருக்கும் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இ-போஸ்ட்ன்றது ஹைப்ரிட் மெயில் சர்வீஸ் தான். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இ-போஸ்ட்டை சொல்லலாம். 6 ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ். ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ்னா எதை சொல்றாங்கன்னா the first class head office. head officeல first classல எது இருக்கோ situated at the headquarters of the head of the circle. head of the circle இருக்கக்கூடிய அதுல இருக்க ஹெட் குவார்டர்ஸ்ல எது இருக்கோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கோ அதை தான் வந்து ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிபின்னு சொல்றாங்க. ஸோ ஹெட் ஆஃப் த சர்க்கிள்ல ஹெட் குவார்டர்ஸ்ல எந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் அட்டாச் ஆயிருக்கோ அதை தான் இப்போ ஜிபிஓன்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்த ஹெட் ஆஃப் த சர்க்கிள்ல ஹெட் குவார்டர்ஸ்ல நிறைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கலாம். எது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸா இருக்கோ அதை மட்டும்தான் ஜிபிஓன்னு சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ்ல யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னா சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது கிரேட் ஏ குரூப் 1 ஆஃபீஸர்ஸா இருப்பாங்க. அதாவது சீனியர் சூப்பரிண்டென்டென்ட் லெவல்ல இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் அண்டர் த கண்ட்ரோல் லேண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் சீனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர் இஸ் கால்ட் சீஃப் போஸ்ட் மாஸ்டர். அவங்களோட சீஃப் மாஸ்டர் அந்த பொசிஷன்ல வரும்போது அவர் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது டிவிஷன்ல இருந்தாங்க டிவிஷனல் ஹெட்டா இருக்கும்போது இப்போ சீனியர் சூப்பரிண்டென்ட் இல்ல சூப்பரிண்டென்ட் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. செகண்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் அண்டர் த கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் குரூப் பி ஆஃபீஸர்ஸ் மோஸ்ட்லி கெசட்டட் நான் கெசட்டட் போஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ செகண்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அதை யார் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா குரூப் பி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஏழாவது சப் ஆஃபீஸ். சப் ஆஃபீஸ் இஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சபார்டினேட் டு இன் அக்கௌண்ட்ஸ் வித் த head office and its monetary transaction are incorporated in the accounts of later office. later office நீங்க head office சொல்றாங்க. அதாவது என்னன்னா சப் ஆஃபீஸ்ன்றது ஹெட் ஆஃபீஸோட சபார்டினேட் ஆஃபீஸ். அதோடைய மானிட்டரி டிரான்சாக்ஷன்லாம் ஹெட் ஆஃபீஸ்ல இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. the officer in charge of sub office is designated as sub post master. அந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் அதுக்கு அந்த சப் ஆஃபீஸ்க்கு யார் இன்சார்ஜா இருப்பாங்கன்னா சப் போஸ்ட் மாஸ்டர் தான் இன்சார்ஜா இருப்பாங்க. A sub office situated in a town or suburb where there is also an head office is termed as town sub office அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னன்னா இப்போ ஒரு ஜூரிடிக்ஷன் இருக்கு, ஹெட் ஆஃபீஸோடைய டெலிவரி ஏரியான்னு வைங்களேன், இங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா இங்க இருக்க மக்கள் வந்து இங்க வந்து ஒரு புக்கிங் பண்ணணும் இல்ல டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா அவங்களுக்கு டிராவல் பண்றது கஷ்டமா இருக்கும். அல்லது இங்க டென்சிட்டி பாப்புலேஷன் இங்க ஒரு இடம் ஹெவியா ஒர்க்கு போஸ்டல் டிமாண்ட் இருக்கு, போஸ்டல் ஒர்க்குக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல டிவிஷனல் என்ன பண்ணுவாங்க இங்கே ஒரு சப் ஆஃபீஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த சப் ஆஃபீஸ்க்கு ஹெட் ஆஃபீஸோட பின்கோடே இருக்கும். இங்க பெரும்பாலும் டெலிவரி ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ புக்கிங் ஒர்க் மட்டும் தான் இங்க பார்ப்பாங்க. ஸோ இங்க இருக்க மக்கள் காசு கட்டணும் இல்ல ரிஜிஸ்டர் ஸ்பீட் புக் பண்ணணும்னா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் மோர்ஓவர் இது டிராவல் மட்டும் இல்ல பிசினஸோட எஃபிஷியன்சிக்காகவும் இந்த மாதிரி சப் ஆஃபீஸை ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சப் ஆஃபீஸ் தான் டவுன் சப் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. இது நான் டெலிவரியா தான் பெரும்பாலும் இருக்கும். அதுக்கு ஹெட் ஆஃபீஸோட பின்கோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா ஒர்க்லோட ஸ்பிட் பண்றதுக்காகவும் மக்களுடைய கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் இந்த சப் ஆஃபீஸ் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, அடுத்தது பிரான்ச் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ்னா என்ன? பிரான்ச் ஆஃபீஸ் இஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் லோவர் ஸ்டேட்டஸ் தென் சப் ஆஃபீஸ். ஒரு சப் ஆஃபீஸை விட அது கொஞ்சம் லோவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. It is in direct accounts with the head office or sub office which termed its account office and its monetary transaction incorporated in the accounts of letter office. So என்ன சொல்றாங்கன்னா இது வந்து டைரக்டா எது கூட அக்கௌண்ட் பண்ணுவாங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் கூடயும் அக்கௌண்ட் பண்ணும், சப் ஆஃபீஸ் கூடயும் அக்கௌண்ட் பண்ணும் அப்படின்றது இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர் வந்து என்னன்னா ஹெட் ஆஃபீஸ் கண்ட்ரோலையும் சில பிரான்ச் ஆஃபீஸ் இருந்தது. ஸோ அப்போ அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா ஹெட் ஆஃபீஸ்லயே போடுவாங்க, ஹெட் ஆஃபீஸ்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஹெட் ஆஃபீஸ்ல எதுவும் பிரான்ச் ஆஃபீஸ் அட்டாச்சா இல்லை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட்ல இருந்ததை வச்சு தான் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் இன் டைரக்ட் அக்கௌண்ட்ஸ் வித் ஹெட் ஆஃபீஸ் ஆர் சப் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் ஆட் பண்ணிருக்கலாம் இல்ல சப் ஆஃபீஸ் கூட டைரக்ட் அக்கௌண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்றாங்க. இஸ் டர்ம்ட் இட்ஸ் அக்கௌண்ட் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் மானிட்டரி டிரான்சாக்ஷன் அங்க நடக்கிற SBRD டிரான்சாக்ஷன் எல்லாமே இன்கார்பரேட் இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் லேட்டர் ஆஃபீஸ். லேட்டர் ஆஃபீஸ் நீங்க மென்ஷன் பண்றது ஹெட் ஆஃபீஸ் சப் ஆஃபீஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. The officer in charge of branch office is designated as branch postmaster. இதுக்கு இன்சார்ஜா இருக்க ஒரு பேரு branch postmaster.
Branch office situated in a town or its suburb where there is a head office is termed as town's branch office. Same concept தான். ஸோ அந்த பெரிய இதுல சப் ஆஃபீஸ் தேவையில்லை, ஒரு பிஏ அளவுக்கு வைக்க வேணாம், ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் வைக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அங்க பிரான்ச் ஆஃபீஸ் மட்டும் வைப்பாங்க. ஸோ அந்த பிரான்ச் ஆஃபீஸுக்கு தான் டவுன் பிரான்ச் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. ஸோ சப் ஆஃபீஸ் அளவுக்கு ஆன டிரான்சாக்ஷன் அங்கே தேவைப்படாது அப்படின்ற பட்சத்தில் டவுன் பிரான்ச் ஆஃபீஸ் வைப்பாங்க. பிஓ தான் இருக்கும் அங்கே. 9A டிரான்சிட் ஆஃபீஸ். டிரான்சிட் ஆஃபீஸ்னா இடைப்பட்ட ஆஃபீஸ்ன்ற மாதிரி கான்செப்ட் வரும். அதாவது ஒரு இடத்துக்கும் ஏன்ற பாயிண்ட் இருக்கு, ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அவங்க பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்புறம் சின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ஏ டு சி கிட்ட தபால் போகணும் அப்படின்னா சம்டைம்ஸ் மெயில் அரேஞ்ச்மெண்ட் சிக்கு டைரக்டா இருக்காது, ஏ டு சிக்கு. ஸோ அப்போ பின்ற ஆஃபீஸ் மூலமா போய் கூட போகும். ஸோ தபால் அரேஞ்ச்மெண்ட் இப்படி போடுறோன்னு வைங்களேன். ஸோ இவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்க தபால் வாங்கணும், பேக் வாங்கணும், மெயில் பேக் வாங்கணும்னா பின்ற ஆஃபீஸ்ல இருந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்போ அந்த பின்ற ஆஃபீஸ் தான் டிரான்சிட் ஆஃபீஸா இருக்கும். அதாவது அவங்க வந்து எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, அந்த க்ளோஸ்டு பேக்ஸை மட்டும் டீல் பண்ணுவாங்க, பேக்கை ஓப்பன்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம டெஃபினிஷன் பார்க்கும்போது கிளியரா புரியும். Any post office which is situated on a line through mail communication. So mail communication mail move பண்றது தான் mail communication சொல்றாங்க. So இது mail communicationsல அதான் சொல்றோம், situated on a line of through mail communication receives and sort back intended for office in advance without opening them is a transit office. So அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீக்கான பேக்கையும் ரிசீவ் பண்ணுவாங்க, அட்வான்ஸா ரிசீவ் பண்ணுவாங்க, இவங்க ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி ரிசீவ் பண்ணுவாங்க. ஷார்ட் பேக்ஸ் அவங்க பிரிப்பாங்க, ஷார்ட் பண்ணுவாங்க. என்னன்னா அவங்க ஆஃபீஸ்க்கு தேவையானதை அவங்க வச்சுக்கிட்டு சின்ற ஆஃபீஸ்க்கு தேவையான பேக் அவங்க சி ஆஃபீஸ் இருக்க பேக்கை தனியாக எடுத்து வச்சிருவாங்க. அதுதான் ஷார்ட் பேக்ஸ் இன்டெண்டட் ஃபார் ஆஃபீஸ் இன் அட்வான்ஸ் வித்வுட் ஓப்பனிங் தம். அந்த சின்ற ஆஃபீஸ்க்கான மெயில் பேக்கை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதுல ரெண்டு பேக் இருக்குன்னா பிக்கு ஆஃபீஸ் இருக்க மெயில் பேக்கை தனியாக எடுத்துருவாங்க, சிக்கு இருக்க மெயில் பேக் எடுத்துருவாங்க. அந்த மெயில் பேக்கை ஓப்பன் பண்ண மாட்டாங்க, பேக்ஸை மட்டும் தான் பிரிப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கை பண்றது மட்டும் தான் டிரான்சிட் ஆஃபீஸ் சொல்றாங்க. The bags which are thus forwarded onwards unopened பண்றது ரொம்ப முக்கியம். அவங்க பேக் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு டிரான்சிட்ன்ற ஆஃபீஸ் டிரான்சிட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ற இடத்தையும் அது எல்லாமே க்ளோஸ்ட் பேக் மட்டும் தான் டீல் ஆகும். ஸோ இந்த டெஃபினிஷன் நிறைய இடத்துல டிரான்சிட்ன்ற வார்த்தை யூஸ் ஆகும். அதுல என்னன்னா மோஸ்ட்லி டிரான்சிட்னாலே க்ளோஸ்ட் பேக்ஸை பத்தி தான் டீல் பண்ணுவாங்க, அவங்க உள்ள இருக்க கண்டென்ட்டை டீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ சீன் பிரிச்சுட்டு அதை அனுப்புறாங்க, சீக்கிரம் அனுப்புறாங்களே அந்த பேக் தான் ஃபார்வர்ட் பேக்ஸ் சொல்றாங்க. ஸோ அதான் சொல்றாங்க, the bags which are thus forwarded onwards unopened are termed as forward bag. The transit bag addressed to the transit office are opened there and the forward bags contained in them are sent outwards either loose or enclosed in other transit bags. So இது என்னன்னா அந்த சின்ற ஆஃபீஸ்க்கு பேக் மெயில் பேக்கை லூஸாகவும் அனுப்பலாம், அப்படியே சி பேக்கு அப்படியே தனியாக எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பேக்கில் இன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறம் சிக்கு அனுப்பலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொன்று கூட இருக்கலாம், ஒரு டீன்ற ஒரு ஆஃபீஸ் கூட இருக்கலாம். ஸோ அப்போ தனியாக ஒரு டிரான்சிட் பேக் கூட கட்டி அனுப்புவாங்க. ஸோ அதான் சொல்றாங்க, அதை வந்து லூஸாகவும் அனுப்பலாம், இல்லை ஒரு டிரான்சிட் பேக் கூட என்க்ளோஸ் பண்ணி அந்த சிக்கான மெயில் பேக்கை அனுப்பலாம் அப்படின்றாங்க. The use of transit office is to reduce the number of loose bags. Loose bags ரெடியூஸ் பண்றது தான் டிரான்சிட் ஆஃபீஸோடைய மெயின் பர்பஸே. லூஸ் பேக்னா இப்போ வந்து ஏக்கு அனுப்புற பேக்ஸ் ஏ வந்து பிக்கும் சிக்கும் அனுப்புறாங்க அப்படின்னா அப்போ பிக்கு கொஞ்சம் பேக்ஸ் ஒரு 4 பேக் இருக்கும், சிக்கு ஒரு 4 பேக் 7 பேக் இருக்கும். ஸோ 7 பேக் அனுப்புனா நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும் அண்ட் மோர் ஓவர் அதை வந்து மூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே ஒரே பேக்ல பிக்கும் சிக்கும் சேர்த்து அனுப்பிட்டா உங்களுக்கு பேக்ஸ் வந்து டோட்டல் பேக்ஸ் வந்து கம்மியா இருக்கும். உள்ள கண்டென்ட்ல 7 பேக் இருந்தாலும் டோட்டல் பேக்ஸ் வந்து 2 பேக்லயே அந்த 7 பேக் போட்டுடலாம். ஸோ 2 பேக்கும் வரப்போ லூஸ் பேக்ஸ் கம்மியா இருக்கும். இனிஷியலா 7 பேக் வர்றதுக்கும் 2 பேக்ல 7 பேக் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த லூஸ் பேக்ஸ் வர்றதுனால நம்மளால மெயில் மூவ்மெண்ட் ஈஸியா பண்ணலாம், ஆர்டிகல்ஸ் மிஸ் ஆகாது, பேக்ஸ் மிஸ் ஆகாது, கண்ட்ரோல் நம்ம மூவ்மெண்ட் ஈஸியா பண்ணலான்றது அந்த கான்செப்ட்ல சொல்ல வராங்க. The use of transit office is to reduce number of loose bags. 9B transit mail office. Transit mail officeனா என்ன? இப்போ transit ஆஃபீஸ்னா அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இதுமே கேட்டிருக்காங்க, டிரான்சிட் ஆஃபீஸ்னா அது ஆர்எம்எஸ்ல வருதா இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்ல வருதான்ட்டு. டிரான்சிட் ஆஃபீஸ்ன்றது போஸ்ட் ஆஃபீஸ், ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் மெயில பிரிக்கிறாங்க. டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்னா அது ஆர்எம்எஸ் பிரான்ச்சில் சொல்றாங்க. டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்னா இந்த ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல சில கம்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் 2 கம்பார்ட்மெண்ட் ரயில்வேஸ்க்கு ஆர்எம்எஸ் ஒர்க்கை பார்க்கறதா இருக்கும். அவங்க என்னன்னா அந்த க்ளோஸ்ட் பேக்ஸை மட்டும் தான் டீல் பண்ணுவாங்க. பையன் மட்டும் அவங்க பிரிச்சு எந்தெந்த ஆஃபீஸ் ஆர்எம்எஸ் வருதோ அங்க பிரிச்சு கொடுத்துருவாங்க. அவங்கள தான் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. ஸோ டெஃபினிஷன்ஸ்ல பார்ப்போம். A branch of RMS where closed bags are received and dispatched. Sorting of letter is not done in this unit. அதாவது என்னன்னா அவங்க வந்து பேக்ஸ் நிறைய பேக்ஸ் வரும். இப்போ இங்க ஏன்ற பாயிண்ட்ல வந்து ஸோ ட்ரெயின் போகுது,
இங்க ஒரு ஆர்எம்எஸ் இருக்கும், அவங்க கொஞ்சம் பேக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் பேக்ஸ் இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு கொஞ்சம் பேக்ஸ் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி போவோம், இங்க ஒரு ஆர்எம்எஸ் யூனிட் இருக்கும், இவங்க கிட்ட கொஞ்சம் பேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் பேக் எடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த ஒர்க்கை பார்க்கறது மட்டும்தான் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸோடைய வேலை. அவங்க என்னன்னா பேக்ஸை மட்டும்தான் அவங்க வந்து பிரிச்சு கொடுக்குறது வாங்குறது அந்த ஒர்க்கை பார்ப்பாங்க. அந்த பேக்குள்ள இருக்க லெட்டர்ஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. இதுதான் அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க. என்னன்னா branch of RMS where closed bags are received and dispatched. Sorting of letter is not done in this unit. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல சார்ட்டிங்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த லெட்டர் பிரிச்சு அதை வந்து எந்தெந்த டெசிக்னேஷனும் அந்த மாதிரி அதுக்கு பிரிக்கலாம் மாட்டாங்க. அதுதான் சார்ட்டிங் இஸ் நாட் டன் இன் திஸ் யூனிட். மெயில் ஏஜென்ட் அண்ட் மெயில் கார்ட் இஸ் தி இன்சார்ஜ் ஆஃப் திஸ் யூனிட். இந்த யூனிட்டுக்கு யார் இன்சார்ஜா இருப்பாங்கன்னா மெயில் ஏஜென்ட் அண்ட் மெயில் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. This can function in number of sets depending upon requirements. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க நிறைய செட்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். அது ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக அது வந்து எப்படி அந்த செட்ஸை வந்து நொமென்க்ளேச்சர் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு செட்டை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா நம்பர் வைஸ் தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பெங்களூர் சிட்டி டிஎம்ஓ டிரான்ஸ்ட் மெயில் ஆஃபீஸ் செட் நம்பர் 1 இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6 மணிக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு 14:00 அதாவது 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎம்ஓ 2 செட் 2 வந்து 2 மணிலேருந்து 11 நைட்டு 11:40 வரைக்கும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நொமென்க்ளேச்சர் அந்த செட்டை இப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்றது. இஃப் ஆர்எம்ஓ டிஎம்ஓ இஸ் ஃபங்க்ஷனிங் இந்த நைட் செட்ல ஒர்க் பண்ணா the set works throughout the night. ஒரு நைட்ல ஒர்க் பண்ணா அந்த நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவாங்க. One batch of official who are working on a particular night will not work in the following night. ஸோ ஒரு நைட்ல ஒர்க் பண்ணவங்க அதுக்கு அடுத்த நாள் நைட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் நைட்ல வேற ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு லீவா இருக்கும், அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்த நாள் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஏன்றது 1 டே ஒரு நாள்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஒர்க் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. Another batch of officials will work in the following night. Both these batch will alternatively work. அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவா அவங்க ஒர்க் பண்றதா சொல்லுவாங்க. 9C computerized transit mail office. Computerized transit mail office னா என்னன்னு பார்ப்போம். In certain cities, computers have been provided to handle the works of transit mail office. These offices are called transit mail office. So இந்த transit mail office worker சில சிட்டிஸ்ல மட்டும்தான் கம்ப்யூட்டர் வச்சு யூட்டிலைஸ் பண்றதா சொல்றாங்க. அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் தான் கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. 10th definition sorting office. Sorting office na enna paapom. An office charged with the duty of opening the sorting mail bags received by it and disposing of their content is termed as sorting office. Sorting office na enna work enna sorting mail bag receive பண்ணனும் and அதோட கண்டென்ட் டிஸ்போஸ் பண்ணணும். டிஸ்போஸ் பண்ணணும்னா எந்த டெஸ்டினேஷன் ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸ்க்கு போகணுமோ அந்த ஆஃபீஸ்க்கு அதை வந்து கேரி ஃபார்வர்ட், அதாவது அந்த ஆஃபீஸ்க்கு அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது தான் சார்ட்டிங் ஆஃபீஸோட டியூட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த செய்யற ஆஃபீஸ் பேர் தான் சார்ட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட்டிங் ஆஃபீஸ் மே ரிசீவ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட் இன் சார்ட்டிங். அது அவங்க அந்த ஆஃபீஸ்ல எல்லா டைப் ஆஃப் ஆர்டிகல்ஸும் அவங்க ரிசீவ் பண்ணலாம். ரிஜிஸ்டர், ஸ்பீடு, பார்சல் எல்லாத்தையும் அவங்க ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. The use of sorting office is to simplify the work of sorting in other office. So இப்போ பொதுவா சார்ட்டிங் ஆஃபீஸோட 3 பெனிஃபிட் சொல்றாங்க. என்னன்னா சார்ட்டிங் ஆஃபீஸ் இருந்தா உங்களுக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்லயும் சார்ட் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் நீங்க சார்ட்டிங் ஆஃபீஸ் இல்லைன்னா எல்லாருக்கும் நிறைய தபால் வரும், பல்கா வரும், அதுக்கப்புறம் அதுல நிறைய மிஸ்ஸன்ஸும் இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றாங்க நமக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிரிக்கிற ஒர்க் இருக்கும். ஸோ அதனால சார்ட்டிங் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒர்க் ஆஃப் சார்ட்டிங், ஏன்னா அவங்க பண்டல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்க்கு போகுதுன்னா டைரக்டா பண்டல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால நமக்கு வந்து சார்ட் பண்ற ஒர்க்கு கம்மியாகும். சிம்பிளிஃபை த ஒர்க் ஆஃப் சார்ட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் பேக் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன். இப்போ சார்ட்டிங் ஆஃபீஸ் இல்லைன்னா மிஸ்சென்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய வரும். ஸோ அப்போ என்ன ஆகும், பேக்ஸ் நிறைய வரும். நம்ம அதை தான் சொல்றாங்க, நம்பர் ஆஃப் பேக்ஸ் நிறைய வரும். இன் சார்ட்டிங் ஆஃபீஸ் இருக்கிறதுனால ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் பேக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அவங்க வந்து இருக்கிறதுனால நமக்கு பேக்ஸ் நிறைய வர்றது இல்லை, மிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்றது தான் அந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. ஸோ மிஷன்ஸ் கம்மியாக வந்தாலே வெயிட் ஆஃப் த பேக்கும் ரெடியூஸ் ஆகும். இப்போ அவங்க இல்லைன்னா மிஷன்ஸ் நிறைய வந்தா நிறைய பேக் வரும், வெயிட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ 3 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா சிம்பிளிஃபை த ஒர்க் ஆஃப் சார்ட்டிங். அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா பண்டல்ஸ் எல்லாம் பண்றதுனால நமக்கு எதுவும் அதாவது போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் சார்ட் பண்ற ஒர்க்கு கிடையாது. 2வது பாயிண்ட் என்னன்னா அவங்க ஆல்ரெடி பண்ணதால மிஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அது இல்லாததுனால நம்பர் ஆஃப் பேக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ மிஷனுக்காக தனியாக ஒரு பேக் கட்டுற மாதிரி இருக்கும், நமக்கு நிறைய பேக்ஸ் நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த ஒர்க்கு குறையும். நம்பர் ஆஃப் பேக்ஸ் குறைஞ்சாலே வெயிட் ஆஃப் த மெயிலும் குறையும். ஸோ பேக்கை பொறுத்து தான் வெயிட் டிஃபர் ஆகும். நம்ம நிறைய பேக் வந்தால் நிறைய வெயிட்டும் அதிகமாக இருக்குன்றது தான் அந்த கான்செப்ட்.
10A ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர், ஏஎம்பிசின்னு சொல்லுவாங்க. இன் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் வேர் மெயில் டிராஃபிக் இஸ் ஹை, அங்கே வந்து ரொம்ப அதிகமாக தபால் புக் ஆகுது அப்படின்னா சார்ட்டிங் மிஷின் ஹாஸ் பீன் ப்ரொவைடட் விச் ஹேவ் ஹை ஸ்பீட் ஆஃப் சார்ட்டிங். ஸோ இங்கேனா என்ன பண்ணுவாங்கன்னா மிஷினை யூஸ் பண்ணுவாங்க, சார்ட்டிங் மிஷினை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து இப்போ சென்னை மாதிரி பெரிய சிட்டிஸில் என்ன ஆகும்னா பல்காக நிறைய புக் ஆகிட்டே இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி இடத்துலலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மிஷின்ஸை யூஸ் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங். இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி எந்த டெசிக்னேஷன் போகணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்டார்ட் பண்ணிடும் அட் ப்ரெசென்ட். ஸோ மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது பேர் தான், அந்த மிஷின் பேர் தான் ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர். அந்த சென்டருக்கு அந்த பேர் ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர்னு சொல்லுவாங்க. அங்கே மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அட் ப்ரெசென்ட் த மிஷின்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் இன் மும்பை அண்ட் சென்னை. இப்போதைக்கு அது வந்து மும்பை அண்ட் சென்னையில் இந்த ஆட்டோமேட்டிக் மெயில் ப்ராசஸிங் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10B கம்ப்யூட்டரைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர். கம்ப்யூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர்னா the registration branch of mail office where the processing of registration work is done on computers. So registration work computers பண்ற இடத்துக்கு பேர் தான் registration branch of mail office அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெரும்பாலும் இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பழைய காலத்தில் வந்து மேனுவலாக பண்ற மாதிரி இருந்தது, அதனால தான் இந்த டெஃபினேஷன் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஸோ registration branch of mail office where the process of registration is done on computer is called computerized registration sorting center, CRC. A CRC can be situated in mail office itself or in separate location. அதாவது மெயில் ஆஃபீஸ்லயும் இருக்கலாம், இல்லைனா செப்பரேட் லொகேஷன்லயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 11. Sorting sub office. A sorting sub office is a sub office which is selected from its position at or near the junction of several mail lines to serve as a sorting office for article addressed to or received from article office to which the route lies through சார்ட்டிங் சப் ஆஃபீஸ். இது பெருசாக இருக்கிற டெஃபினேஷன்ஸ் நான் டயக்ராமில் சொல்கிறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஏன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இதுதான் ஆர்எம்எஸ்னே வச்சுங்களேன். அங்கேருந்து ஒரு லைன் போகுது. ஸோ சின்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பின்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, சின்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அப்படியே போகுது டி வரைக்கும் போகுது. ஸோ இங்கே ஒரு ஜங்ஷனில் இங்கேருந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகுது, ஈன்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகுது, இங்கே எஃப்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போகுது. இதுதான் அந்த நெட்ஒர்க்னு வைங்களேன். ஸோ என்னன்னா இந்த சீன்ற ஆஃபீஸை சார்ட்டிங் சப் ஆஃபீஸ்ன்னு டிஃபைன் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க என்னன்னா இங்கே நிறைய தபால் லோக்கல்லே புக் ஆகி லோக்கல்லே டெலிவரி ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ எஃப்ல புக் ஆகி ஈல டெலிவரி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா ஒரு இடத்துல சப் ஆஃபீஸை சார்ட்டிங் சப் ஆஃபீஸ் பண்ணுவாங்க. ஸோ சப் ஆஃபீஸ்ன்றது போஸ்ட் ஆஃபீஸ் தான் அது. ஸோ ஆர்எம்எஸ் உடைய ஒரு பிரான்ச் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸோடைய பிரான்ச். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லோக்கல்ல இருக்கிறத அவங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேயே பிரிச்சுடுவாங்க. இதனால என்ன ஆகும்னா எஃப்ல இருந்து ஏக்கு போகிற டைமும் டியூரேஷனும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ டைம் டிலே ஆகாது, ஒர்க் லோடும் இம்ப்ரூவ் ஆகும், ஒர்க் எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ டெஃபினேஷன்ஸ்க்கு போகும். சார்ட்டிங் சப் ஆஃபீஸ் இஸ் ஏ சப் ஆஃபீஸ். ஸோ பிரான்ச் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் தான் அது. விச் இஸ் செலக்டட் ஃப்ரம் இட்ஸ் பொசிஷன் அட் நியர் த ஜங்ஷன் ஆஃப் செவரல் மெயில் லைன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமான மெயில் லைன்ஸாக இருக்குது. எஃப்இ எல்லாத்துக்கும் இது வந்து ஜங்ஷன் பாயிண்டாக இருக்குது. டு சர்வ் அஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் ஃபார் ஆர்டிகல் அட்ரஸ் டு அந்த ஆஃபீஸ்க்கே அட்ரஸ் ஆயிருந்தாலோ அல்லது ரிசீவ்டு ஃப்ரம் எங்கேருந்து வந்திருந்தாலோ ஆஃபீஸ் டு விச் ரூட் லைஸ் த்ரூ த சார்ட்டிங் சப் ஆஃபீஸ். ஸோ அந்த சப் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க எல்லா ஆஃபீஸ்க்கும் அதுதான் அந்த சார்ட்டிங் சப் ஆஃபீஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆத்தரைஸ் டு ரிசீவ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட். எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறதுக்கு இருக்கும், அப்படி எல்லா டைப் ஆஃப் ஆர்டிகல்ஸும் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆத்தரைசேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. 11A நோடல் போஸ்ட் ஆஃபீஸ். நோடல் போஸ்ட் ஆஃபீஸ்னா என்னன்னு பார்ப்போம். In important cities and towns, some post office are authorized to receive letters from neighboring post office and sort the mail as per the sorting diagram given by RMS superintendent அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா சில போஸ்ட் ஆஃபீஸை வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் தான் இது. ஸோ சப் ஆஃபீஸ் இது கிடையாது, ஆர்எம்எஸ் டிவிஷன் கிடையாது. இவங்க என்னன்னா ஒரு பெரிய போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும், அங்கே வந்து பல்காக நிறைய தபால் புக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஈவினிங்கில் போய் ஆர்எம்எஸ்ல போய் பண்ணால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஆர்எம்எஸ்ல வந்து திடீர்னு பல்காக நிறைய தபால் வந்து அவங்களால அன்னைக்குள்ளேயே அதை பிரிக்க முடியாது. அப்போது தபாலும் டிலே ஆகும், நம்ம ஒர்க் லோடும் அதிகமாகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸை நோடல் போஸ்ட் ஆஃபீஸ்னு செட் பண்ணிவிட்டு அவங்களே அங்கேயே அவங்களே என்ன பண்ணுவாங்க அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ப்ரீ சார்ட்டிங் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சார்ட்டிங்க்கு டயக்ராம் யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஆர்எம்எஸ் சூப்பரிண்டென்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் டு ரெடியூஸ் த பீக் அவர் ஒர்க் ப்ரெஷர் இன் லோக்கல் சார்ட்டிங் ஆஃபீஸ். ஸோ ஈவினிங்கில் போய் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சில ஆஃபீஸை வந்து நோடல் ஆஃபீஸர் டிஃபைன் பண்ணி அவங்க சார்ட்டிங் ஆஃப் மெயில் ஒர்க்கை அங்கேயே பார்க்க ஆரம்பிப்பாங்க. சச் ஆஃபீஸ் ஆர் ஐடென்டிஃபைட் ஆஸ் நோடல் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 11B சென்ட்ரல் பேங்க் யூனிட் ஆர் கேந்திரிய பேங்க் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
This unit is a branch of RMS office. RMS office இது வந்து branchன்னு சொல்றாங்க. Here the bundles are prepared by post office, mail office, grouped and enclosed in a direct bag. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பண்டில்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது பண்டில்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை மெயில் ஆஃபீஸ் அதாவது ஆர்எம்எஸ்லையும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டேரெக்டாக எந்த டெசிக்னேட்டட் ஆஃபீஸ்க்கு போகணுமோ அங்கே டேரெக்டாக பைய கட்டுவதாக சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் if there are 80 post office in a city, each post office is preparing 20 bundles for 20 post office, district, circle, mail office. All this bundle will reach the central bag unit or Kendra bag unit KBU in L bag or R bags. So இந்த எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் அந்த பண்டல்ஸை யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேக் யூனிட் RKBUக்கு அனுப்புவாங்க. அது எல் பேக்காகவும் இருக்கலாம், ஆர் பேக்காகவும். எல் பேக்னா அன்ரிஜிஸ்டர்டு, ஆர் பேக்னா ரிஜிஸ்டர்டு. ஸோ KBU will open the L or R bag, group the bundle with reference to designation, circle wise, district wise, PO wise or mail office wise, and include them in the respective bag for PO or sorting office concerned for delivery and further transmission as the case may be. அதாவது என்னன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரிசீவ் பண்ணி அவங்க வந்து டெஸ்டினேஷனுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கிள் வைஸாவோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் வைஸாவோ அதை பிரித்து, அதாவது மெயில் ஆஃபீஸ் வரைக்கும் பிரித்து அவங்க வந்து அதை சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எதுக்கு அதை அனுப்புகிறாங்கன்னா ஃபார் டெலிவரி அண்ட் ஃபர்தர் டிரான்ஸ்மிஷனுக்காக அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஒர்க்கு கொஞ்சம் என்னென்னா இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ண மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் கேந்திரா பேக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ். இந்த டெஃபினிஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ். A written letter office is established at the headquarters of the postal circle. ஒவ்வொரு போஸ்டல் சர்க்கிள்லையும் தான் ஹெட்குவார்ட்டர்ஸில் தான் ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்ன்றது இருக்கும். Deals with unclaimed, refused article and articles without address or with undisappearable or incomplete address. டிசிபிரபிள்னா அன்டிசிபிரபிள்னா படிக்க முடியாத அளவுக்கு எழுதி வச்சிருப்பாங்க. ஹேண்ட் ரைட்டிங் படிக்க முடியாத தான் அன்டிசிபிரபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ரிட்டர்ன் லெட்டர் என்ன பண்ணணும்னா அன்கிளைம்டு இந்த சென்ஸ் வந்து ரிசீவர் அன்கிளைம்டு சொன்னால் மட்டும் இல்லை, சென்டரும் அன்கிளைம்டு, அவங்களும் சென்டர் ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஒரு தபால் வந்து ரிசீவர் வாங்கலை, சென்டர் கொடுக்கலாம்னா சென்டருக்கும் தெரியல, அது கரெக்டாக இல்லை, அவரும் வாங்காத பட்சத்தில் அதை வந்து ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. அவங்க ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க. இல்லை சில பொருள் வந்து பார்சல்ஸ் மாதிரி இருந்தால் ஆப்ஷன்ஸில் கூட விற்றுருவாங்க. ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுக்கு. ஸோ எதெல்லாம் அவங்க டீல் பண்ணுறாங்க அப்படின்னா அன்கிளைம்டு, ரெஃப்யூஸ்டு இன் சென்ஸ் ரெண்டு பேருமே ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க, சென்டரோ இல்லை அட்ரஸோ ரிசீவர் ரெண்டு பேருமே ரிசீவ் பண்ணால் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ரெண்டு பேருமே அதை வாங்கலை, ரெண்டு பேருமே ஆள் தெரியல அப்படின்ற பட்சத்தில் அது ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் தான் அனுப்பி ஆகணும். அட்ரஸ் வித்தவுட் அட்ரஸ், ஆர்டிகல் வித்தவுட் அட்ரஸ். ஸோ அட்ரஸே இல்லாமல் ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க ஆர்டினரி, அந்த ஆர்டினரி தான் பெரும்பாலும் ரிஜிஸ்டர் புக் பண்ணும்போது நம்ம அட்ரஸ் அடிச்சிருவோம். ஆர்டினரியில் அந்த மாதிரி அட்ரஸுக்கு தெளிவாக இல்லை, ஃப்ரம் அட்ரஸும் தெளிவாக இல்லை, டூ அட்ரஸும் தெளிவாக இல்லை, இன்கம்ப்ளீட்டாக இருக்கணும் வைங்களேன். அப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. படிக்க முடியாத இருந்தாலும் டிசிபேரபிள் அப்படியா இருந்தாலும் இல்லை இன்கம்ப்ளீட்டட் இருந்தாலும் அது ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. The abbreviation RLO is used for return letter office. So RLO எப்படி சொல்லுவாங்கன்னா ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ். ஓகே. 12A டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர். டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர்னா என்னன்னு பார்ப்போம். A transcription center is a cell established in a sorting office situated normally at the headquarters of the circle or at any other convenient sorting office in the circle. So transcript office na enna ஒரு sorting office தான், அதாவது RMS division தான். அது RMS உடைய ஒரு branch தான். அது எங்க இருக்கும்னா ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ல இருக்கும், சர்க்கிளோடைய ஹெட்குவார்ட்டர்ஸ்ல தான் இருக்கும். அல்லது சில கன்வீனியன்ட் இடத்துல ஹெட்குவார்ட்டர்ஸ்ல இல்லைனாலும் வேற ஏதாவது கன்வீனியன்ட் பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களோட ஒர்க் என்னன்னா டிரான்ஸ்கிரிப்ட் சென்டர் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் இன்டு இங்கிலீஷ் த அட்ரஸ் ரிட்டன் இன் ரீஜனல் லாங்குவேஜஸ் ஆன் போஸ்டல் ஆர்டிகல் போஸ்ட் இன் போஸ்ட் ஆர் மெயில் ஆஃபீஸ். அதாவது டிரான்ஸ்கிரிப்ட் சென்டரோட வேலை என்னன்னா அவங்க லெட்டர்ல எழுதின ஒரு அட்ரஸை ரீஜனல் லாங்குவேஜ்னா அதாவது லோக்கல் லாங்குவேஜ் தான் ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பிரசிடென்ட்டுக்கு தபால் எழுதுறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து எழுதுறாங்கன்னா அவங்க தமிழில் அட்ரஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அது டெல்லிக்கு போகும்போது தமிழ் பல பேருக்கு படிக்க வராது டெல்லியில் இருக்கவங்களுக்கு. அப்போ அவங்களால அதை டெலிவரி பண்ண முடியாது, யாருக்கு போகுது அப்படின்றதுலாம் தெரியாது. ஸோ ஒரு பிரசிடென்ட்டுக்கு தான் அனுப்புகிறாங்களா இல்லை மினிஸ்டர்ஸ்க்கு யாராவது அனுப்புகிறாங்களான்றதும் தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்கிரிப்ட் சென்டரில் அந்த அட்ரஸை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டிரான்ஸ்கிரிப்ட் சென்டருடைய ஒர்க். டிரான்ஸ்கிரிப்ட் சென்டர் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் இன்டு இங்கிலீஷ் த அட்ரஸ் ரிட்டன் இன் ரீஜனல் லாங்குவேஜ் ஆன் போஸ்டல் ஆர்டிகல் அண்ட் போஸ்ட் இன் போஸ்ட் அண்ட் மெயில் ஆஃபீஸ். அதுக்கப்புறமேட்டு அந்த போஸ்ட்டில் அனுப்பிடுவாங்க அப்படின்றாங்க. 13 ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் பேக்ஸ் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் சப் ஆஃபீஸ் ஆஃபீஸ். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ரிவிஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.